ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தமாகிய ஜீவ வார்த்தையை நாம் கேட்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 32வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். மாறுபாடு உள்ளவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. மாறுபாடு அப்படின்னா இடத்திற்கு தக்க தங்களை மாற்றி கொள்ளுகிறவன், சூழ்நிலைகளுக்கு தக்க தங்களை மாற்றிக்கொள்கிறவன். நம்மக்கிட்ட நேராக ஒன்று பேசுகிறது, நமக்கு முதுகுக்கு புறம்பாய் ஒன்றை பேசுவது. இந்த உலகத்தில் நிறைய மாறுபாடு உள்ளவர்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பு அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அருவருப்பானவன். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக, ஆண்டவரே, எந்த நிலையிலும் நாங்கள் சூழ்நிலைகளுக்கு தக்கபடி நடித்து விடக்கூடாது. இவங்ககிட்டலாம் இப்படி நடித்தாதாயா நமக்கு மீட்ரு ஓடும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களிலே இவ்விதமாக செயல்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடுகிற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுகிற மாட்டை பாடி கறக்கணும். அப்படின்னா யார் யாருக்கு எதில் பிரியமாக இருக்கிறாங்களோ அதற்கு தக்க நம்மை மாற்றிக்கொண்டு அவர்களிடத்திலிருந்து காரியங்களை சாதிப்பதற்கு நம்மை நாமே மாற்றிக்கொள்ளணும். அதுதான் பச்சோந்தி என்று கூட சொல்வார்கள். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். எல்லா நிலைகளிலும் ஒரே மாதிரியாக நீர் ஏன் சூழ்நிலைக்கு தக்க நீ மாற்றிக்கொள்கிறாய்? அப்படி மாறினாதாயா எனக்கு காணிக்க வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது. மாறுபாடு உள்ளவர்களை அருவருக்கிற ஆண்டவர் நீதிமான்களோடு தம்முடைய ரகசியத்தை வைத்திருக்கிறாராம். கவனத்தோடு வாழ்வோம். மாறுபாடாக வாழாதபடி நம்மை காத்து கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எந்த நிலைகளிலும் நாங்கள் மாறுபாடாக இராதபடி எங்களை காத்துக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.